தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு புது அன்பாக்சிங். என்ன அன்பாக்சிங் அப்படின்னா, போட்டில் புதுசாக ஒரு ஹெட்ஃபோன். ஸோ போட் 103, அதாவது நம்ம 100 ஆல்ரெடி நம்ம ஒரு 100 வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து 100, ஸோ இது 103. ஸோ இதை விட இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. பட் இதில் என்ன வித்தியாசம்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ கேமிங்காக கிரியேட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மியூசிக் கேட்குறது, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பார்த்தலாம், அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ போட் 103, ஸோ போட் 103, ஸோ அதோட பாக்ஸ் தான் இது. இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா முதல்ல மேலே ஓவர் வியூவே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டிருக்காங்க, எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன மென்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படாது, ஏன்னா மேனுவலி இதான் கொடுத்துருப்பாங்க, இதுலேயும் இதான் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஃபீ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பையன் நிற்கிறான். ஸோ இருந்தாலும் அது மேலே ஏதோ ஒரு லேபிள் போட்டிருக்காங்க. இது பாஸ் 103. ஸோ நம்ம ஆல்ரெடி வாங்கினது பார்த்தீங்கன்னா போட், அதாவது ஹெட்செட் பாஸில் வந்து இது 103. நம்ம ஹெட்செட் பாஸ் 100 வாங்கியிருந்தோம், இது நம்ம வாங்கினது. ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் கிரேயில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ, ஸோ இந்த 3 கலரையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. நம்மளுக்கு வரும்போது அந்த மாதிரிலாம் கொடுக்கல. 100, 103. ஸோ பாக்ஸுக்கு மட்டும் கலர் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் இந்த மாதிரி, அதாவது இந்த பாட் 100ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பாஸ், அந்த இது மென்ஷரேஷன், ஸோ அந்த ரேஞ்சஸ், ஃப்ரீக்வன்சி, ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம பாட் 103ல் பார்த்திங்கன்னா அந்த இதை பார்த்திங்கன்னா எந்த இதை பற்றியும் மென்ஷனே பண்ணலை. அதுதான் எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சு. ஸோ உண்மைன்றது என்னன்றது எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஷோ பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம் போகிறது கிடையாது, ஏன்னா அது வேறு ப்ரைஸ், இது வேறு ப்ரைஸ் ரேஞ்சும் வேறு லெவலில் இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்கும் இருக்குது. இந்த அப்கிரேடா இல்லை டவுன் அப்கிரேடா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லேபிள் போட்டிருக்காங்க. லைவ் அன்பாக்சிங்கிறதுனால லேபிள் கூட பிரிக்கல. பார்த்திங்கன்னா நாங்கள் இது வச்சுருக்கோம். ஸோ நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணுவோம், ஏன்னா கையாக இருக்காது, அதனால தான். ஓகே, இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஓகே இங்கே தான் இருக்குது பார்த்திங்கன்னா லேபிள். ஸோ அந்த லேபிளில் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து கட் இல்லை அந்த சைட்லேருந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சைட்லேருந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. சைடில் வேறு எந்த லேபிளும் கொடுக்கல இவங்க. அப்படியே மேலேருந்து சும்மா ஹூட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரமாட்டேன்து, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வெளியே வந்துடுச்சு. ஓகே, வெளியே வந்துடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எடுத்தோன்னே என்னமோ எல்லாமே விழுகுதே. ஸோ கரெக்டான பேக்கேஜிங் பண்ணல போல் இருக்குது. அடுத்தடுத்து படப்படன்னு விழுகுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓகே இது மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 1 இயர் வேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேரண்டி கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு 100ல் இருந்து அதே மாதிரி தான் இருக்குது. வேரண்டி கார்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டோட மேனுஃபேக்சரிங் எப்பவுமே போட்டிருப்பாங்க. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பான்சர்ஷிப்பை பற்றியும் இதில் போட்டிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான எடிஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்கேஓ இல்லை எம்எஸ், ஸோ அந்த மும்பை, ஸோ அவங்கள பற்றிலாம் போட்டதே இல்லை. பட் இதில் போட்டிருக்காங்க. அது மட்டும் தான் போட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் நான்லாம் பார்க்கல. ஸோ இது வந்து ஒரு புதுசுன்றதுனால இப்படி போட்டிருக்காங்களோ என்னமோ தெரில. பட் மோஸ்ட்லி பார்த்தா பழைய இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னலாக பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து சின்னதாக தான் சேரும், நான் சின்னதே எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எப்பவுமே மீடியமான பட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்ஸ் எனக்கு எப்பவுமே சேராது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவு நல்லா இல்லை அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங். ஸோ நான் எடுத்தோடனே என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஸோ அந்த போர்டு 100ல் இருந்த பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா இந்த இதில் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். நான் அதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரப்பர் இருந்துச்சு, பட் இதில் அந்தளவு இல்லை. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற இது, ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 கியரப்ஸ் இருக்குது. ஸோ 2 ஹெட்டு, ஸோ அது என்ன சொல்கிறது, இயர்ஃபோன் இருக்குது. ஸோ அந்த இயர்ஃபோன் பார்த்திங்கன்னா டிசைனாக போன தடவை பார்த்திங்கன்னா நல்லா க்ராபிக்கல் டிசைன் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா சும்மா பட்டையான டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் 2 சைடும் பார்த்திங்கன்னா போட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருங்க அதை நல்லா காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியுதா? ஓகே, இதில் பார்த்திங்கன்னா போட் அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடும் மென்ஷன் பண்ணிங்க, அந்த சைடும் மென்ஷன் பண்ணிங்க. இதில் காதில் நல்லா ஃபிட் ஆச்சா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நல்லா காதில் ஃபிட் ஆகலை. இது பார்த்திங்கன்னா கேம் போட்டு விளாட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது யூஸரை பொறுத்த வரைக்கும் தான். ஏன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணதில்லை. பட் நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதில் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
அப்படி தான் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ ஓரளவு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா பட்டன். ஸோ போன தடவை இருந்ததை விட இந்த தடவை பட்டன் வந்து டீக்ரேட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ மைக் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு. பட்டு இதுலேயும் அதில் இருந்த ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா அந்த கேபிள் எப்படி சுற்றி போட்டோம்னா இன்னும் அது கொசம் அந்த மாட்டிக்கிறது. ஸோ அது மாட்டிக்கிறதுலேருந்து எடுக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. போன தடவைலேருந்து மாறாத ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான், இந்த மாட்டிக்கிறது. ஓகே, மற்றபடி எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸ்லேயும் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் எல்லாத்துலேயும் வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா அந்த இதுலேயும் அந்த ட்ரே கொடுத்துருந்தாங்க, இதுலேயும் அந்த ட்ரே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கொடுத்தது அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கைடாக இது என்னென்னு சொல்கிறதுனே தெரில. பட் அவங்கள்ட்ட என்னெல்லாம் பொருள் இருக்குது அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஹெட்ஃபோன் இருந்துச்சு, ஒரு வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் அந்த 2 பட்ஸ் இருந்துச்சு, மொத்தம் 3 பட்ஸு, ஹெட்ஃபோனோட ஒரு பட்ஸ் இருந்துச்சு. ஓகே, அடுத்ததை நம்ம பார்க்கலாம். ஸோ ரிவ்யூ அடுத்து ரிவ்யூ போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டூடியோ தானே போகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட் 100ஓட வால்யூம், அதாவது ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஹை வால்யூமில் வச்சும்போது நல்லா இருந்துச்சு. பட் சில விஷயத்தில் இது அடி வாங்குச்சு. என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இதில் என்ன விஷயம்லாம் தப்பாக இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அந்த இதுக்கும் வித்தியாசம் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை விட இதில் பெட்டராக இருந்துச்சு. பட் இதில் பாஸ் எவ்வளோன்றது போடலை. பட் இருந்தாலும் தியரிட்டிக்கலாக நான் சொல்கிறது இந்த அளவு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த கேபிள் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு கேமிங்கான கேபிள், நீங்கள் கேமிங் இப்படி போட்டு ஆடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஆடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சவுண்ட் கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ அதில் இருக்கிறத விட இதில் பெஸ்ட்டான சவுண்ட் கிளாரிட்டி இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த அளவுக்கு இந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல கேபிள் கொடுக்கல. ஏதோ அதாவது அந்த ரப்பர் குவாலிட்டி மாதிரி இதில் இன்னும் கொடுக்கல. பட் இருந்தாலும் சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்குது. மைக்கு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த, அதாவது அதில் இருந்த மாதிரி மைக் இதில் நல்லா இல்லை. அதே மாதிரி மைக்கோட பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மைக்கோட பட்டனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல பட்டனாக அவங்க கொடுக்கல. அதான் உண்மையான விஷயம். ஸோ இது எதுக்காக கான்சன்ட்ரேஷனாக இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ போட் வந்து இதில் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் போட் அதாவது நான் வாங்கின ஹெட்ஃபோன்ஸுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ சவுண்ட் கிளாரிட்டி இதில் அதிகமாக இருக்குது. பட் பாஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணும்போது சொன்னேன். ஸோ அதே மாதிரி கேம் விளாடும்போது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி. ஆனால் சின்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கு மாதிரி, ஸோ அது ஃப்ரீ ஃபயர் பக்கா என்னன்னு தெரியல. அங்கே ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணும்போது ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பிரேக் ஆச்சு. ஸோ அது வந்து ஆடியோ பக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. பட் மற்றபடி ஃபோன் கால் பேசும்போது எனக்கு நல்லா கிளாரிட்டி கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா டியூல், அதாவது 2 சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்குறதுக்கு, அதாவது அந்த ஹீட்டிங் இதை டிசிபேட் பண்ணுற மாதிரி அந்த வால்யூம் டிசிபேட் பண்ணுறதுக்கு 2 கான்சலேஷன் இருக்குது. ஸோ அதில் 1 கான்சலேஷன்ஸ் தான் இருக்குது, 2 கான்சலேஷன் இருக்குது. ஸோ அது ஒரு பெஸ்ட்டு. ஆனால் இதில் என்ன மைனஸ் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சவுண்ட் வால்யூமை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிள் இன்னும் கொஞ்சம் நல்லதாக கொடுத்துருக்கலாம். ஸோ மைக் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இருந்தால் இது கண்டிப்பாக ஒருத்தான ஐட்டம் நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஹெட்ஃபோனை வாங்கலாம். கேமிங்க்குன்னு வாங்கினாலும் வாங்கலாம் தாராளமாக. பட் உங்களுக்கு நல்ல சவுண்ட் இல்லை, உங்களுக்கு நல்ல சவுண்ட் கிளாரிட்டி வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த போட் 100 வாங்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ எனக்கு என்னோட அதாவது ஆடியோ நான் 2 சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணும்போது எனக்கு ஆடியோவில் பெஸ்ட்டாக எது தெரிஞ்சுன்னா அந்த போர்டு 100 தான் தெரிஞ்சு. மற்றபடி ஆனால் கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா அந்த 103 நல்லா இருந்துச்சு. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒன்று தான், டிசைனில் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரிய போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் எதுக்கு வாங்க போகிறன்றதா இப்போ முக்கியம். ஸோ நீங்கள் கேமிங்க்கு வாங்க போகிறதா இருந்தால் போர்டு 103 வாங்க. அதுவே சாங்க்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த சாங் அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா போர்டு 100 வாங்க. இதான் எங்களோட கம்பேரிசன். ஸோ இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பாருங்கள். அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மைக்கில் வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காப்பிரைட் சாங் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூபோட நான் காப்பிரைட் சாங். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் மைக்கிட்ட வைக்கிறேன். ஸோ ப்ளே ஆகும்போது எவ்வளோ சவுண்ட் இதில் வருது அப்படின்றத பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ளே ஆகுது. ஓகே, சவுண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்டு நல்லா இருந்துச்சு, ஓரளவு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் இந்த கம்பேரிசன் பிட்வீன் சம்திங் அண்ட் சம்திங். ஸோ ஓகேவா,
இன்னைக்கு அந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பேக் பண்ணிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, நீங்கள் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ மோர் தென் பெஸ்ட். ஸோ ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்றதையும் ஓகே பாய்.